வீடியோல நம்ம ஈக்விலிபிரியம் சாப்டர்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல கொஸ்டின் என்ன குடுத்திருக்காங்க, தட் அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஓகே அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் நைட்ரஸ் ஆசிட் இல்லையா? அப்ப நைட்ரஸ் ஆசிட்ன்றது ஒரு ஆசிட். அப்ப அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் நமக்கு என்னன்னா Ka. அப்ப Ka யோட வேல்யூ என்ன குடுத்திருக்காங்க 4.5 × 10⁻⁻4 வந்து குடுத்திருக்காங்க. கால்குலேட் தி pH ஆஃப் 0.04 மோல் ஆஃப் சோடியம் நைட்ரேட் வந்து கேட்டுருக்காங்க. அப்ப சோடியம் நைட்ரேட் சொல்யூஷனோட pH வேல்யூ வந்து கேட்டுருக்காங்க. இப்ப என்ன குடுத்தாங்க சோடியம் நைட்ரேட் வந்து நமக்கு வந்து குடுத்திருக்காங்க. அப்ப சோடியம் நைட்ரேட் வந்து நமக்கு எப்படி டிசோசியேட் ஆகும்? சோடியம் நைட்ரேட் என்னது NaNO2 ஓகே சோடியம் நைட்ரைட் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப NaNO2 வாட்டர்ல போட்ட உடனே நமக்கு என்னதான் மாறுதுன்னா Na பிளஸ்ஸா வந்து மாறும். பிளஸ் நமக்கு என்ன மாறும்னா NO2 மைனஸா வந்து நமக்கு வந்து மாறும். ஓகே அப்போ NO2 மைனஸ் அப்போ நமக்கு வந்து வாட்டர் நமக்கு வந்து இருக்குது இல்லையா? அப்போ வாட்டர்ல மிக்ஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்? வாட்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா இது H+ வந்து நமக்கு வந்து எடுத்துக்கும். அப்போ HNO2 மாறும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்ல இருக்கக்கூடிய OH- வந்து நமக்கு வந்து வெளில வரும். அப்போ ஓவராலாக இந்த சொல்யூஷன்ல OH- வந்து நமக்கு வந்து வெளில வருது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேஸ் அப்படின்னு வந்து நமக்கு வந்து சொல்லலாம். ஓகேவா? அப்போ இந்த பேஸ் அப்படின்னா இங்க நமக்கு வந்து Kb வந்து நம்ம என்ன போடுவோம்? Kb is equal to product concentration and reactant concentration இல்லையா? அப்போ நமக்கு வந்து இந்த பேஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க NaNO2 வாட்டர் வச்சு ஹைட்ராலிஸ் பண்ணிருக்காங்க. அதனால இங்க வந்து ஹைட்ராலிஸ்னு ஒரு டேர்ம் வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த ஹைட்ராலிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணா KH ன்னு யூஸ் பண்ணுவாங்க. KH KB ரெண்டுமே நமக்கு வந்து ஈக்குவல் தான். அப்போ இந்த சொல்யூஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் சொல்யூஷன். அது வந்து ஹைட்ராலிஸ் பண்ணனால நமக்கு என்னன்னா KH ன்னு யூஸ் பண்றாங்க. அப்போ KH and KB நமக்கு வந்து ரெண்டுமே நமக்கு வந்து ஈக்குவல் தான். ஓகேவா? அப்போ இதோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து எவ்வளவு இருக்குது? இனிஷியலா நமக்கு வந்து நைட்ரேட் எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் எடுத்துருக்காங்க? 0.04 மோல் வந்து எடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து அது ஹைட்ராலிசிஸ்லாம் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆயிருக்குன்னா X அமௌண்ட் நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும் இல்லையா? ஆனா நமக்கு என்ன பண்ணாங்க வந்து டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ் வந்து கேட்டுக்கிறாங்க. அப்ப டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ் நமக்கு என்னது வந்து ஆல்பா. அப்ப நம்ம என்ன பண்ணோம் இங்க வந்து Xக்கு பதிலா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? C ஆல்பா வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்ப C ஆல்பா நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருச்சுன்னா இது C ஆல்பா வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இது நமக்கு என்ன C ஆல்பா வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே இஸ் இட் கரெக்ட்? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? KB ன்னு எழுதலாம். ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் KB ன்னு எழுதலாம். இல்ல KH ன்னு எழுதலாம். ரெண்டுமே நமக்கு வந்து ஈக்குவல் தான். ஓகேவா? ஒவ்வொரு இடத்துலயும் நமக்கு வந்து ஒவ்வொன்றும் வந்து நமக்கு வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு இடத்துல அத பார்த்தா ப்ராசஸ் வந்து நமக்கு சேம் தான். இது ஹைட்ராலிசிஸ் ப்ராசஸ்ன்றனால வந்து KH யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால KBக்கும் KH நமக்கு வந்து ஒரு பெரிய டிஃபரென்ட்லாம் கிடையாது. ஓகே அப்ப KH வேற அதுக்கு வேற ஃபார்முலா, KB வேற அதுக்கு வேற ஃபார்முலா அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது ஹைட்ராலிசிஸ் ப்ராசஸ் நாம வந்து KH யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேஸை கொடுக்கறனால இது நம்ம வந்து KBன்னு கூட எடுத்துக்கலாம். நமக்கு வந்து தப்பு கிடையாது. அப்ப KBக்கு ஃபார்முலா நீங்க என்ன எழுதுவீங்க? ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன். ப்ராடக்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது? HNO2 கான்சன்ட்ரேஷன் அப்புறம் பார்த்தா OH- ஓட கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை நமக்கு என்ன பண்ணா NO2 ஓட கான்சன்ட்ரேஷன். NO2 மைனஸோட கான்சன்ட்ரேஷன் இங்க வாட்டர் வந்து நமக்கு வந்து நிறைய இருக்கும். அதனால வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து நமக்கு வந்து கிடையாது. ஓகேவா? அப்ப நமக்கு வந்து என்ன வருது? அப்ப வந்து நைட்ரஸ் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோம்? C ஆல்பான்னு வந்து எடுத்துக்கிறோம். OH ஓட மைனஸ் என்ன C ஆல்பான்னு வந்து எடுத்துக்கிறோம். டிவைடட் பை NO2 ஓட மைனஸ் வந்து பாத்தீங்கன்னா NO2 ஓட கான்சன்ட்ரேஷன் 0.04 இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வீக் பேஸ். அப்போ C ஆல்பா வந்து நமக்கு வந்து நெக்லிஜிபிள் அமௌண்ட்டாக தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் 0.04 நம்ம வந்து எடுத்துக்கலாம். இஸ் இட் கரெக்ட்? அப்போ இங்கே நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா இங்கே கான்சன்ட்ரேஷன். அப்போ கான்சன்ட்ரேஷன்றது என்னது 0.04 தான் இல்லையா? அப்போ 0.04 the whole power 2 ஆல்பா ஸ்கொயர் டிவைட் பை நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 0.04. அப்போ 0.04 நமக்கு வந்து இங்கே ஒரு 0.04 நமக்கு வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா KB. அப்போ KB which is equal to இந்த வேல்யூ வந்து நமக்கு வந்து வருது இல்லையா? அப்போ ஃபைனல் எழுதிக்கிறேன். KB which is equal to 0.04 ஆல்பா ஸ்கொயர் இல்லையா? கரெக்டா கிளியரா? ஓகேவா? இப்போ ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KB which is equal to 0. இப்போ நமக்கு KBயும் தெரியாது ஆல்பாவும் நமக்கு தெரியாது. அப்போ நம்ம KB கண்டுபிடிக்க ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆசிட் வந்து இருக்குது இல்லையா? நைட்ரஸ் ஆசிட் நமக்கு வந்து எப்படி இருக்குது? HNO2 வந்து இருக்குது. இது வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும்போது H plus NO2 மைனஸா வந்து நமக்கு வந்து டிசோசியேட் ஆகும். இஸ் இட் கரெக்ட்? அப்போ இந்த ஆசிட்டோட காஞ்சுகேட் பேஸ் தான் நமக்கு என்னது NO2 மைனஸ். அதை தான் நம்ம வந்து இங்க யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ ஆசிட்டுக்கும் காஞ்சுகேட் பேஸ்க்கும் நமக்கு வந்து என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது? Ka into Kb which is equal to Kw. அப்போ Kwன்றது என்னது? அயனிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர் இல்லையா? அப்போ நமக்கு வந்து Kb தான் நமக்கு வந்து தேவை. அப்போ Kb which is equal to 1 into 10 to the power of minus 14 divided by Ka ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4.5 into 10 to the power of minus 4 வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
அப்போ 1 divided by 4.5 நமக்கு என்ன வருது 1 divided by 4.5 which is equal to 0.22 வந்து வருது 0.22 into 10 to the power of minus 10 வந்து வரும் இந்த minus 4 மேலே போகும்போது plus 4 வந்து மாறும் அப்போ minus 14 plus 4 நமக்கு வருது minus 10 வந்து வருது அப்போ KB யோட வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு இல்லையா அப்போ இந்த ஃபார்முலா நீங்க வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்க KB which is equal to 0.04 alpha square அப்போ KB யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 0.22 into 10 to the power of minus 10 which is equal to 0.04 alpha square அப்போ வந்து alpha square which is equal to என்ன கேட்டிருக்காங்கன்னா 0. alpha square இல்லையா alpha square is 0.22 into 10 to the power of minus 10 divided by நமக்கு என்ன வரும்னா 0.04 வந்து வரும் is it correct அப்போ what is the value of 0.22 divided by 0.04 which is equal to 5.5 வந்து வருது அப்போ 5.5 into 10 to the power of minus 10 வந்து வருது so this is the value of the alpha square அப்போ what is the value of alpha which is equal to square root of 5.5 into 10 to the power of minus 10 is it correct அப்போ what is the value of alpha which is equal to square root of அப்போ square root of 5.5 இல்லையா 5.5 which is equal to 2.34 அப்போ 2.34 into 10 to the power of minus 5 okay is it correct ஏன்னா 10 to the power of minus 10 வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தா 10 to the power minus 5 அப்போ ஆல்ஃபா வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு அப்போ டிகிரி ஆஃப் ஹைட்ரஜன் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் என்ன கேட்டாங்க pH வந்து கேட்டுக்கிறாங்க அப்போ pH வேணும் அப்படின்னா நமக்கு வந்து OH ஓட கான்சன்ட்ரேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ what is the OH concentration OH minus concentration which is equal to okay so OH minus concentration which is equal to C alpha அப்போ what is the C ஓட வேல்யூ கான்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 0.04 ஆல்ஃபா ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2.34 into 10 to the power of minus 5 அப்போ இந்த ரெண்டையும் நமக்கு வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடைக்குது 0.04 into 2.34 ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது 0.04 into 2.34 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0.009 into 10 to the power of minus 5 வந்து நமக்கு வந்து கிடைக்குது இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் 9.4 into 10 to the power of minus 7 வந்து எழுதிக்கலாம் so this is the OH concentration அப்போ what is the POH which is equal to minus log of OH minus concentration is it correct அப்போ மைனஸ் நீங்க அப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா log போட்டு OH minus concentration எவ்வளவு கொடுத்துருக்காங்க 9.4 into 10 to the power of minus 7 okay 10 to the power of minus 7 இல்லையா அப்போ மைனஸ் போட்டுட்டு log 9.4 ஓட வேல்யூ நமக்கு வந்து என்ன இருக்குது log of 9.4 which is equal to 0. வந்து நமக்கு வந்து இருக்குது 0.97 minus என்னக்குன்னா 7 வந்து வரும் log of 10 to the power of minus 7 என்னது minus 7 அப்போ which is equal to minus 7 minus 0.97 which is equal to 6.03 minus 6.03 அப்போ what is the value POH அப்போ POH which is equal to 6.03 is it correct அப்போ what is the pH அப்போ pH which is equal to 14 minus 6.03 அப்போ which is equal to 14 minus 6.03 which is equal to 7.97 அப்போ ஃபைனலா அதோட pH என்ன பார்த்தீங்கன்னா 7.97 அப்போ நம்ம வந்து pH வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் டிகிரி ஆஃப் ஹைட்ராலிசிஸ் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெப்சைட்லையும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் வேறு ஏதாவது ரெஃபர் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு டீச்சரும் ஒவ்வொரு மாதிரி டீச் பண்ணுவாங்க ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து கொண்டு வருவாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவிலிபிரியம் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஷார்ட்கட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க ஓகேவா அப்போ நமக்கு என்ன பண்ணால் ஈக்குவிலிபிரியம் சாப்டரே கஷ்டமாக மாதிரி தெரியும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈக்குவிலிபிரியம் வந்து கஷ்டம்னு ஃபீல் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா டீச்சராக இருக்கட்டும் வெப்சைட்டாக இருக்கட்டும் ஷார்ட்கட் சொல்லிட்டு நிறைய ஃபார்முலா வந்து நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா போது உங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும் ஓகேவா அதான் வந்து டிஃபிகல்ட்டாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஒரே மெத்தடை வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுங்க நீங்கள் கேசிக்கு எப்படி ப்ராடக்ட் கான்சன்ட்ரேஷன் டிவைட் பை ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் யூஸ் பண்ணுவீங்களோ அதே கான்செப்ட் நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து சிம்பிளாக வந்து இருக்கும் அது கேசியாக இருந்தாலும் சரி கேபியாக இருந்தாலும் சரி கேஏவாக இருந்தாலும் சரி கேபியாக இருந்தாலும் சரி கேஹெச்சாக இருந்தாலும் சரி கேசின்றது ஈக்குவிலிபிரியம் கான்சன்ட்ரேஷன் இல்லையா
அப்போ அது ஆசிட்டா இருந்துச்சுன்னா KA, பேஸா இருந்தா KB. அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷன் இருந்தா KH. அந்த நேம் மட்டும் தான் மாறுமே தவிர மற்றபடி நமக்கு வந்து ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து ஒரே ப்ராசஸ் தான். அப்போ நீங்க வந்து பயந்துடாதீங்க. ஹைட்ராலிசிஸ்னா என்னமோ, ஆசிட்னா என்னமோ, பேஸ்னா என்னமோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷனா என்னது, ஈக்குவிலிபிரியம் கான்ஸ்டன்ட் நமக்கு வந்து வேற, எல்லாத்தையும் நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான். அந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி KA, KB, K8, KC, KP, KH நமக்கு வந்து கொடுப்பாங்க. பட் ஆனால் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான். ஓகேவா?